அவரை அன்போடு வரவேற்றுக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய யாழ்ப்பாணம் மண்ணிலே இன்று இடம்பெறுகின்ற இந்த நிகழ்வுகளுக்காக எங்களுடைய வடமாகாண ஆளுநராக இருக்கக்கூடிய அவர்கள் மங்களகரமாக இங்கே இந்த நாடாவை பற்றி இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்க வருகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று நடைபெறக்கூடிய இந்த புத்தக திருவிழா மிக சிறப்புற நிகழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் சாலைகள் மூடப்பட வேண்டும், இனிவரும் காலங்கள் ஒளிமயமான காலங்களாக இருக்கட்டும் என்று இப்பொழுது அன்னை புத்தக சாலையில் வாய்க்குளத்தின் பெருமை வாயினுடைய அந்த சிறப்போடு பணிவோடு அன்னை புத்தி கோவிலுக்கு முன்பாக அந்த புத்தகத்தை பார்வையிடுகிறார் என்றால் எங்கள் அன்புக்குரியவர்களே, 10 மாதங்கள் சுமந்து பெற்ற தாய் சொல்வாராம், யாரிது உலகினிது என்றால் தம் மக்கள் மனதை கேளாது. அதாவது எத்தனை இசைகள் இருக்கலாம், பகவான் இசையாக இருக்கலாம், இளையராஜாவின் இசையாக இருக்கலாம், ஆனால் அந்த குழந்தையின் மா என்கின்ற அந்த ஒலி, அந்த இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் யாழ்ப்பாணம் இந்த மிகப்பெரிய செயற்பாட்டை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. எங்கள் அன்புக்குரியவர்களே, அவர் வாழும், அதாவது எந்த காலத்திலும் அசைக்க முடியாத, எந்த தருணத்திலும் நீடித்து நிற்கக்கூடிய ஒரு வரலாற்றை இன்று படைத்திருக்கிறது என்றால் யாழ்ப்பாணம் தொழில்துறை மன்றம். விக்னேஷ் அண்ணன் அவர்களை, WIS விக்னேஷ் அண்ணன் அவர்களையும் இந்த தருணத்திலே நாங்கள் 23 வருடங்களாக இந்த, அதாவது எங்களுடைய யாழ்ப்பாண தொழில்துறை மன்றம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. ஒரு அடிக்கல்லாக, ஒரு பவுண்டேஷனாக இருந்திருக்கின்ற இந்த பெருமையோடு இப்பொழுது நாம் குயின்சி புத்தக சாலைக்கு முன்பாக நிற்கின்றோம். இந்த குயின்சி புத்தக சாலை யாழ்ப்பாண KKS வீதியிலே இருக்கக்கூடிய ஒரு புத்தக நிறுவனம். எல்லா விதமான புத்தகங்களும் சொல்வார்கள், காலர் பாடசாலைகளில் இருந்து பல்கலைக்கழக மாணவர்கள் வரையிலே இந்த நிறுவனமானது புத்தகங்களை வழங்குகிறது. இந்த பொது நூலகம் ஆசிய கண்டத்தின் மிக சிறந்த நூலகம். இன்று ஈடுபடி ஒரு கம்பேரிசன் இல்லை. நவரத்ன ராஜா அவர் தமிழ் கலைக்க தொடங்கினால் நின்று கேட்க வேண்டும் போல இருக்கும். அதனால் நண்பர் நவரத்ன ராஜாவுக்கு நாங்கள் தேங்க்யூ சொல்லி, அவர் செய்த சேவைக்கு மிகப்பெரிய பாராட்டு சொல்லி நாங்கள் நன்றி வழங்குகிறோம். தேங்க்யூ. பல்வேறு விற்பனை கூடங்கள் இங்கே வந்திருப்பதனால் அந்த விற்பனை கூடங்கள் இங்கு பலவிதமான புத்தகங்களையும் எங்களுடைய ராஜேஸ்வரி, அதாவது திருமண மண்டபத்தினர் இங்கே சிறப்பாக வந்திருக்கிறார்கள். சொர்க்கத்தில், அதாவது